ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு முன்கூட்டியே அறிவித்ததால் அமைச்சருக்கு சிக்கல். லங்கா ஐஓசி நிறுவனமும் எரிபொருள் விலையை அதிகரித்தது. மாலைதீவு ஜனாதிபதி இன்று இலங்கைக்கு விஜயம். கொழும்பில் விசேட போக்குவரத்து ஏற்பாடு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மாற்றம். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. ட்ரம்ப் நிராகரிப்பால் மீண்டும் போர் அபாயம். ஈரான் எச்சரிக்கை. மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பணம் மற்றும் தங்க நகைகள் குறித்தும் அறிவுறுத்தல். நள்ளிரவு ஏற்பட்ட அனர்த்தம். பலியான இளம்பெண் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் குறித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் நீதித்துறையின் சுயாதீன அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ச, சசீந்திர ராஜபக்ச, கெஹலிய ரம்புக்வெல்ல, மேர்வின் சில்வா, பிரியங்கர ஜெயரத்ன மற்றும் ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோரின் வழக்கு விசாரணைகள் வரும் மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். இவை வெறும் வழக்கு தினங்கள் மட்டுமல்ல, அவர்களின் கழுத்தில் உள்ள கயிறு இறுக்கமடையும் நாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு வழக்கின் தீர்ப்பை முன்கூட்டியே தீர்மானிக்கும் அதிகாரம் பிமல் ரத்நாயக்கவுக்கு கிடையாது என்று திஸ்ஸா அத்தநாயக்க சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் திஸ்ஸா அத்தநாயக்க ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், வழக்கு விசாரணைகள் நிலுவையிலுள்ள போது சந்தேக நபர்கள் மீது குற்றஞ்சுமத்தி தீர்ப்பை வழங்க ஜனாதிபதிக்கோ அல்லது அரசுக்கோ அதிகாரமில்லை. நீதிமன்றத்தால் மாத்திரமே தீர்ப்பை வழங்க முடியும் எனும் நிலையில் முன்கூட்டியே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது நீதிமன்ற செயற்பாடுகளில் அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடாக பார்க்க வேண்டியுள்ளது. ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அது குறித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் துறையினருக்கு அறிவித்துவிட்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக காத்திருப்பதே அமைச்சர்களின் பொறுப்பு என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை அதிகரித்ததை தொடர்ந்து லங்கா ஐஓசி நிறுவனம் தனது விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி லங்கா ஓட்டோ டீசல் மற்றும் 92 ரக பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் ஏதுமில்லை என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 392 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 410 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவொரு மாற்றத்தையும் செய்யாமல் இருக்க லங்கா ஐஓசி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்சு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முகமது முய்சு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் அவரது தூதுக்குழுவினரின் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணத்திற்காக சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி இன்று ஜனாதிபதியின் வாகன தொடரணி கட்டுநாயக்க கொழும்பு அதிவகு நெடுஞ்சாலை ஊடாக கொழும்பை வந்தடையும். ஒருகடாவத்தை சந்தி, பேஸ்லைன் வீதி, பொருளை சந்தி, டிஎஸ் சேனநாயக்க சந்தி, ஹோர்டன் பிளேஸ், தாமரை தடாக சுற்றுவட்டம், ஆனந்தகுமார சுவாமி மாவத்தை, நூலக சந்தி, ஃப்ளவர் வீதி சந்தி, லிபர்டி சுற்றுவட்டம், சென்ட் மைக்கேல்ஸ் வீதி, காளி வீதி, காளிமுகத்துடல் சுற்றுவட்டம் மற்றும் ஜோர்க் வீதி ஆகிய பகுதிகளூடாக வாகன தொடரணி பயணிக்க உள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி பயணம் செய்யும் வேளையில் அப்பகுதிகளில் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று வழிகளுக்கு திருப்பிவிடப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண தாமதங்களை தவிர்க்கவும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி ஒரு பீப்பாய் WTI கச்சா எண்ணெயின் விலை 101.9 அமெரிக்க டாலராகவும் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 108.2 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. மேலும் மர்ஃபான் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு 103.8 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது.
இந்நிலையில் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதிகள் துரிதப்படுத்தப்பட்டதன் காரணமாக வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அறிக்கைகளின்படி ஏப்ரல் மாதத்தில் வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதி தினசரி 1.23 மில்லியன் பீப்பாய் உயர்ந்துள்ளது. மேலும் இது 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டுக்குள் போதைப்பொருள் கொண்டு வரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு பாரியதர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயஹொந்தா தெரிவித்துள்ளார். அதற்கு முப்படைகள் மற்றும் காவல்துறையினரும் விசேட பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை விடுத்ததுடன் அவர்கள் சட்டத்திலிருந்து தப்பிச் செல்ல எவ்விதத்திலும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையில் இலங்கையின் முப்படைகளை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் முன்மொழிந்துள்ள அமைதிக்கான நிபந்தனைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததைத் தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளதாக சர்வதேச தகவல் தெரிவிக்கின்றன. ஈரான் ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவின் மூத்த அதிகாரியான முகமது ஜாஃபர் அசாதி இது குறித்து கூறும்போது, அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையோ அல்லது ஒப்பந்தங்களையோ ஒருபோதும் கடைபிடித்ததில்லை என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் ஏப்ரல் 8 முதல் அமுலில் இருக்கும் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து இந்த மோதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் சமர்ப்பித்த புதிய நிபந்தனைகளில் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வருவது மற்றும் ஈரான் கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது இதுபோன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலா மற்றும் கேளிக்கை பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். சுற்றுலா பயணங்களை எவ்வித அசம்பாவிதங்களுமின்றி பாதுகாப்பாக முடித்துவிட்டு திரும்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் வாகனங்களை செலுத்துபவர்கள் போக்குவரத்து சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பதோடு அதிக வேகத்தை தவிர்த்து சோர்வு ஏற்படும் போது ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு குறித்து அறியாத நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்குமாறும் இயற்கை சூழலை பேணி பாதுகாத்து குப்பைகளை உரிய இடங்களில் அப்புறப்படுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பணம், தொலைபேசி மற்றும் தங்க ஆபரணங்கள் போன்ற பெறுமதிமிக்க பொருட்கள் தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வரை உங்கள் குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு பொறுப்புடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஹெபராதுவ கொக்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியதில் அங்கிருந்த பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு பெண் படுகாயமடைந்துள்ளார். இன்று நள்ளிரவு 12:30 மணியளவில் பெய்த கனமழையின் போது ஹபராதுவ கொக்வத்த பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போதே மின்னல் தாக்கியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இமாஷா மதுபாஷினி ஹித்வன என்ற இளம் பெண்ணே அடையாளம் காணப்பட்டுள்ளார். இரு பெண்களும் அப்பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிபவர்கள் எனவும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் இருந்த போதே மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது காயமடைந்த மற்றைய பெண் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கபராதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு முன்கூட்டியே அறிவித்ததால் அமைச்சருக்கு சிக்கல். லங்கா ஐஓசி நிறுவனமும் எரிபொருள் விலையை அதிகரித்தது. மாலைதீவு ஜனாதிபதி இன்று இலங்கைக்கு விஜயம். கொழும்பில் விசேட போக்குவரத்து ஏற்பாடு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மாற்றம். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. ட்ரம்ப் நிராகரிப்பால் மீண்டும் போர் அபாயம். ஈரான் எச்சரிக்கை. மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பணம் மற்றும் தங்க நகைகள் குறித்தும் அறிவுறுத்தல். நள்ளிரவு ஏற்பட்ட அனர்த்தம். பலியான இளம்பெண் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின்னற்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.